ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பொங்கல் ஹாலிடேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி லீவ் விட்டுருப்பாங்க. லைக் ஒருத்தருக்கு ஃபுல் 8 நாள் 7 நாள் லீவ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 6 நாள் லீவ் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் மினிமம் 6 நாள் கண்டிப்பாக லீவ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த 6 நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். 6 நாளுமே ஃபாலோ பண்ணுமா அது உங்களோட இது. பட் அட்லீஸ்ட் இதில் ஒரு 4-5 நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ பிஃபோர் மூவிங் டு த பிளான், ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு இன்னொரு மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த 6 days அப்படிங்கிறது என்னென்னா, நாளைக்கு சண்டே இருக்குது கரெக்டாக. ஸோ நாளைக்கு 12, அதுக்கப்புறம் மண்டே வந்து நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அதனால் நான் மண்டே கால்குலேட் பண்ணல 12, அப்புறம் 14 பொங்கல், ஸோ அதையும் கால்குலேட் பண்ணல. 12, 15, 16, 17, 18, 19 இந்த 6 நாள் தான், சரி. அப் டு இந்த சண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் நடுவில் மண்டே அண்ட் டியூஸ்டே நான் என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு மண்டே லீவுனா நீங்கள் என்ன செய்யலாம், மண்டேயும் சேர்த்து படிக்கலாம். பொங்கலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட பிளான் 6 days நீங்கள் எடுத்துக்கணும். நான் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து கால்குலேட் பண்ணாமல், பொங்கலும் அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்கிறதுனால மண்டே டியூஸ்டே கால்குலேட் பண்ணாமல், 13, 14 கால்குலேட் பண்ணாமல் மீதி எல்லா நாளும் நினச்சிருக்கேன், கால்குலேட் பண்ணியிருக்கேன் 12லேருந்து 19 வரைக்கும், சரியா? புரிஞ்சா ஃபஸ்ட்டு எந்த நாளுக்கெலாம் நம்ம பிளான் யூஸ் பண்ண போகிறோன்னு? ஓகே, ஸோ ஃபுல் டே நீங்கள் வீட்டில் இருக்க போகிறனால 8.5 hours பிளான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் 10 hours வரைக்கும் கூட படிக்கலாம். இது வந்து மினிமல் ஹவர்ஸ். ரொம்ப நீங்கள் நடுவில் நிறைய ரெஸ்ட் எடுத்து பிரேக் எடுத்து ஒரு 8.5 hours to 9 hours வரைக்கும் படிக்கிற மாதிரி பிளான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? நல்ல நடுவில் நிறைய பிரேக் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ரொம்ப படிப்பு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நிறையா ரிலாக்ஸ் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 9 AM to 10:30 AM வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours ஃபஸ்ட்டு ஸ்லாட். அடுத்து ஒரு 1/2 hour பிரேக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 11 to 12:30 PM நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours அடுத்து செகண்ட் ஸ்லாட். அப்புறம் 12:30 to 2:30 2 மணி நேரம் லஞ்சுக்கு பிரேக் கொடுத்துருக்கேன். அப்புறம் 2:30 to 4 PM வரைக்கும் தேர்ட் ஸ்லாட், அது ஒரு 1.5 மணி நேரம். தென் 1/2 hour அடுத்து பிரேக்கு. 4:30 to 6 அடுத்து அது ஒரு 1.5 மணி நேரம் ஃபோர்த் ஸ்லாட்டு. நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour பிரேக் பாருங்கள். அடுத்து 6:30 8 வரைக்கும். நெக்ஸ்ட் 8 to 9 வந்து டின்னர். அப்புறம் 9 10 வரைக்கும் 1 hour கொடுத்துருக்கேன். நீங்கள் 10:30 வரைக்கும் முடிச்சிருப்பீங்கன்னா 10:30 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு 1.5 hour படிக்கலாம். ஸோ 9 hours 9.5 hours எவ்வளோ வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், எல்லா இதுக்கும் நடுவில் ஒரு 1/2 hour பிரேக், லஞ்சுக்கெலாம் 2 hours பிரேக் கொடுத்து நான் உங்களுக்கு ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அந்த 6 நாளுமே நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கும்போது இந்த இதை என்ன செஞ்சுக்கோங்க, பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து படிக்கிறேன், சீக்கிரம் தூங்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 AM 7 AM ஆரம்பித்து இங்கே 9 AM நீங்கள் 9 PM என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நினச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன், சரியா? கிளியர்? இதுதான் நீங்கள் 6 நாள் ஃபாலோ பண்ண போகிறீங்க டெய்லி. சரி, என்ன படிக்க போகிறோம்? 6 நாள் சொல்லிட்டேன். Day 1 நாளைக்கு 12 இருக்குல்ல, 12, 01, 25. ஸோ அதில் வந்து மேக்ஸ், ஃபுல் டே மேக்ஸ். நான் வந்து இந்த 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க அதெல்லாம் வந்து இந்த விட சொல்ல போகிறது இல்லை. ஃபுல் டே ஒரு சப்ஜெக்ட் படிக்க சொல்ல போகிறேன். பிகாஸ் போர்ஷன் நிறையா கவர் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் ஒரே சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போர் அடிக்கிற மாதிரி யாருக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 2 பிரிச்சுக்கோங்க. மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ், பயாலஜி அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நிறையா கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போர்ஷன்ஸை. ஸோ அதனால் ஐ எம் கிவிங் திஸ் பிளான், ஓகேவா? ஸோ அப்போது Day 1 ஃபுல்லாக மேக்ஸ் பாருங்கள். அது 12, 1, 25. அடுத்து Day 2 வந்து 15, 1, 25. ஏன்னா நடுவில் 13 வந்து ஸ்கூல் இருக்கும், 14 பொங்கல், யாரும் படிக்க மாட்டீங்க. ஸோ 15 படிக்க ஆரம்பிச்சிருங்க. போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் படிச்சுட்டேன் போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேங்கிறவங்க யூ கேன் என்ஜாய். பட் போர்ஷன் நிறையா இருக்குது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 15 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 15 வந்து கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் Day 3 16, 1, 20, 25 வந்து ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் 17 வந்து பயாலஜி. ஸோ 4 சப்ஜெக்ட்டுமே வந்துருச்சா, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ அடுத்து Day 5 Day 6 என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹாஃப் டே மேக்ஸ், ஹாஃப் டே ஃபிசிக்ஸ். அப்புறம் Day 6 வந்து ஹாஃப் டே கெமிஸ்ட்ரி, ஹாஃப் டே பயாலஜி, ஓகேவா? இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் மேக்ஸ் 1.5 day கொடுத்துருக்கேன், ஃபிசிக்ஸ் 1.5 day கொடுத்துருக்கேன், கெமிஸ்ட்ரி 1.5 day கொடுத்துருக்கேன், பயாலஜி 1.5 day கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் தான் போர்ஷன் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மேக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2 நாள் எடுத்துக்கலாம். இல்லை கெமிஸ்ட்ரி தான் நிறையா போர்ஷன் முடிக்க வேண்டியது இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 நாள் கெமிஸ்ட்ரிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது போர்ஷன் நிறையா முடிக்க வேண்டியது இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது இந்த 2 நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து மற்ற 3 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் மட்டும் தான் போர்ஷனே கவர் பண்ணாமல் இருக்கும். இப்போ இந்த 6 நாளில் ஒரு 4 நாள் நீங்கள் மேக்ஸ்க்கே ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், 3 நாள் மேக்ஸ்க்கே ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவலாக ஒன்றுமே நான் வந்து அதாவது ஒன்றுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலாக படிக்காமல் வச்சுருக்கேன் அங்கங்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது. இல்லை எனக்கு 2 சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் அந்த போர்ஷன் முடிக்காமல் இருக்குது, ஃபிசிக்ஸ், பயாலஜி முடிச்சிட்டேன் அப்படின்னா மேக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், மேக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ நீங்கள் எதுக்கு போர்ஷன் முடிக்கலையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டியை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா?
ஸோ எப்படி முடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் மேக்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டேன், ஆஃப் டே மேக்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு நாள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்ளீட் டே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் பயாலஜி, இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் கொடுக்கும்போது, இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸ் கொடுத்தேன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெரிய சாப்டர், பிக் சாப்டராக இருந்தால் ஒரு பிக் சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை 2 ஸ்மால் சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் கம்ப்ளீட் ஒன் டே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் கிடைக்குதோ அப்போது ஒரு பெரிய சாப்டர் இல்லைனா 2 சின்ன சாப்டர். டே 1 ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸ், அப்போது ஒரு 2 சின்ன சாப்டர் முடிக்கலாம், இல்லை ஒரு பெரிய சாப்டர் முடிக்கலாம். அது மாதிரி கெமிஸ்ட்ரி ஒரு நாள் கிடைக்குது பாருங்கள் டே 2ல், அப்போயும் ஒரு பிக் சாப்டர் இல்லைனா 2 ஸ்மால் சாப்டர் முடிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஒரு நாள் கிடைக்கும்போது ஒரு பிக் சாப்டர் இல்லை 2 ஸ்மால் சாப்டர். அதே மாதிரி பயாலஜி ஒரு நாள் ஃபுல்லாக கிடைக்கும்போது ஒரு பிக் சாப்டர் இன் பயோபாட்னி, ஒரு பிக் சாப்டர் இன் பயோசுவாலஜி, இந்த மாதிரி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். தென் ஹாஃப் டே கிடைக்கும் பார்த்தீங்களா, மேக்ஸ் ஆஃப் டே, ஃபிசிக்ஸ் ஆஃப் டே, கெமிஸ்ட்ரி ஆஃப் டே, பயாலஜி ஆஃப் டே, இந்த மாதிரி ஆஃப் டே கிடைக்கும் போது 1 ஸ்மால் சாப்டர் மட்டும் முடிங்க. மேக்ஸ் ஆஃப் டே கிடைக்குதுன்னா அதில் பாதி நாளில் ஒரு ஸ்மால் சாப்டர் லைக் 12th சாப்டரோ 11th சாப்டரோ 8th சாப்டர் முடிக்கலாம். அது மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஆஃப் டே கிடைக்கும்போது சின்ன சாப்டர் லைக் 14th சாப்டர் 8th சாப்டர், அது மாதிரி ஏதாவது சின்ன சாப்டர். நீங்கள் படித்தது கிடையாது, அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் டெல்லிங், படிக்காத சாப்டர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, சரியா? ஸோ ஒரு கம்ப்ளீட் டே கிடைக்கும் போது ஒரு பெரிய சாப்டர் இல்லைனா 2 ஸ்மால் சாப்டர் முடிங்க, இல்லை ஹாஃப் டே கிடைக்கும் போது ஒரு ஸ்மால் சாப்டர் என்ன செய்யலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ டோட்டலாக ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த லீவில் கவர் பண்ண முடியும். ஈச் சப்ஜெக்ட், இது வந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் நான் என்ன செய்கிறேன், இதை பேசுகிறேன். ஈச் சப்ஜெக்டில் 2 to 3 சாப்டர் முடிக்கலாம். ஸோ அப் டு 20 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் பப்ளிக்கில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இதில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 மார்க்னா 4 சப்ஜெக்ட்க்கு எத்தனை 80 மார்க்ஸ் உங்களோட டோட்டல் என்ன செய்யப்போது, இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் இல்லை சப்ஜெக்ட் சேர்க்கல, லைக் லாங்குவேஜ் சேர்க்கல. ஸோ லாங்குவேஜுக்கு நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும். நான் வந்து மெயின் சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதான் க்ரூஷியல். பட் லாங்குவேஜ் டோட்டலுக்கு அது இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நீங்கள் லாங்குவேஜுக்கு நீங்கள் டைம் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப் டு 80 மார்க்ஸ் வரைக்கும் உங்களோட டோட்டல்ஸ் என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த இதை நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, சரியா? ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் சேலஞ்ச்? ரெடி அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். நீங்கள் பொங்கல் முடியும் போது எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் இதே வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து என்ன செய்யணும், எனக்கு இன்டிமேட் பண்ணணும். கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எக்ஸாம் வேணும் இந்த லீவில், ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆன் தட். இந்த டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கீப் ஒன் எக்ஸாம் ஆன் திஸ் ஹாலிடேஸ், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. இந்த மாதிரி ஒரு பல்கான லீவ் இன்னொன்று கிடைக்காது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வந்தாச்சு, நம்ம கிட்டத்தட்ட இன்னும் 1 month தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த லீவ் வந்து ரொம்ப 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 ப்ரெஷியஸான ஒரு லீவ். மேக் யூஸ் ஆஃப் இட். இதுக்கப்புறம் திருப்பி கிடைக்காது. நல்லா படிக்காதவங்களுக்கு கூட இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். திருப்பி சொல்கிறேன், அதாவது டைம் போயிடுச்சு, எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நான் அப்போ படிச்சிருக்கலாமே இப்போ படிச்சிருக்கலாமேன்னு ரெக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற டைமில் ட்ரை டு யூட்டிலைஸ் டு த மேக்ஸிமமாக இருக்கிற டைம் என்ன செய்யுங்க, யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை.